அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. இன்றைக்கி நம்மளோட ராஷி கலாட்டாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது போல் வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஷூ பாக்ஸை வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அதை தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் இது தெரியாமல் நம்ம வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணிட்டுப்பேன் அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம இந்த ஷூ பாக்ஸை வச்சு பேங்கிள் ஆர்கனைசர் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஷூ பாக்ஸில் வந்து சைடில் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு தேவையில்லாத பகுதி. ஸோ அதை வந்து அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 ரோ பண்ண போகிறோம். அதனால் வந்து இது போல் 2 சைடும் வந்து கட் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் பத்திரிக்கை அட்டைலாம் இருக்கும் பார்த்திங்களா, பத்திரிக்கை அட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிவிட்டு நல்லா இந்த பத்திரிக்கை அட்டையை வந்து இது போல் ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், செலோ டேப் போட்டு வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா வந்து அந்த பத்திரிக்கை அட்டை தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பத்திரிக்கை அட்டையை எடுத்து இது போல் ரோல் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து கம்மு போட்டு ஒட்டுறதா இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு பார்க்கலாம் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது போல் நம்ம வந்து 2 செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட லென்த்தான கம்பி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு லென்த்தான ஒரு பிளாஸ்டிக் குச்சி மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது போல் நம்ம செஞ்சு வச்சுருந்த இன்விடேஷன் கார்டை வந்து நான் வந்து இது போல் உள்ளே போட்டு இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதோட வந்து பேசிக் மாடல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்து நம்ம பேங்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கலர் பேப்பரை வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் அவுட்டர் சைடு எல்லாமே வந்து இந்த கோல்டு கலர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷ் லுக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டு கலர் பேப்பர். இந்த கலர் பேப்பரோட ரேட் பார்த்திங்கன்னா ₹2 தான் வரும் ஒரு பீஸு. ஸோ இந்த கலர் பேப்பரை வச்சு நான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா, இந்த மீஷோலலாம் பார்த்திங்கனாலே தெரியும், இந்த ஜுவல் பாக்ஸு இது மாதிரி கோல்டு கலரில் தான் இருக்கும். சும்மா சாதாரண ஜுவல் பாக்ஸே வந்து ₹600 ₹700 இருக்கும். அவ்வளோ காசு கொடுத்து நம்ம எதுக்குடா வாங்கணும்? நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த ஷூ பாக்ஸை வச்சு நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். நான் வந்து இதுக்கு வந்து இந்த கலர் பேப்பரை ஒட்டுறதுக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கம்மை தான் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த பாக்ஸை சுற்றியுமே நான் என்ன பண்ணுறேன், ஒட்டிக்கிறேன். கீழே ஒட்டிட்டு மேலே விட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் நான் கீழே மேலே சைடில் எல்லா இடத்துலையும் வந்து அழகாக இந்த கோல்டு கலர் பேப்பரை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கலர் பேப்பர் ஒட்டிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற கலர் பேப்பர் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் பேப்பர்லாம் எண்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து செலோ டேப்பை போட்டு ஒட்டி விட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்ம என்ன தான் கம் போட்டு ஒட்டியிருந்தாலும் அந்த ஓரங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது சீக்கிரமாக அந்த பேப்பரை வந்து கிழிஞ்சி வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனால நான் செலோ டேப் வந்து ஒட்டினேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சாரி. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளேயும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபுல்லத்தையும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் சார்ட்டை வந்து கட் பண்ணி இது போல் பிங்க் கலர் சார்ட் வந்து கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நான் வந்து ரீசெண்டாக ஒரு மீஷோவில் வந்து இது போல் ஜுவல் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதே சேம், வெளியே வந்து கோல்டு கலர், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிங்க் கலர் தான் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹700 இருந்துச்சு. இதே மாதிரி பேங்கிள் ஆர்கனைசர் தான். ஸோ அதோட கிளிப் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது ஓவராலாக ஃபினிஷிங் லுக்கு. இதோட மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இது போல் கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஜிக்ஸாக்காக ஒரு லைன் மாதிரி கட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 4 கார்னர்ஸ்லேயும் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நான் வந்து இதே சேம் சைஸில் வந்து 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கிளிட்டர் ஷீட் இல்லைனா கூட நீங்கள் வேறு கலர் பேப்பர் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேறு கலர் கூட இது பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வேறு டிசைனு வேறு மாடல் வந்து எதனா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட முழுக்க டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட விஷ் தான். நான் வந்து சும்மா ஒரு ஐடியா தான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவல் பாக்ஸோட மேலே மட்டும் அந்த ஓப்பன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் வந்து இது போல் 4 சைட் கார்னர்லேயும் இந்த வயலட் கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து அழகாக வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேறு என்ன கலர் ஓட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து 4 கார்னரையும் ஒட்டி முடிச்சாச்சா. இப்போ நம்ம நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கட் பண்ணி இல்லை மை ஜுவல் பாக்ஸ் ராஷி கலாட்டா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச நேம் என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த கார்னர் அந்த ஒயிட் ஷீட்டை வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டை வச்சு லென்த்தாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம்.
உங்ககிட்ட கலர் டேப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளார்ஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து அழகாக இது போல் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி அந்த இன்விடேஷன் கார்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குச்சி வச்சா தான் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக குச்சி வைங்க. இப்போ இன்விடேஷன் கார்டை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பேங்கிள்ஸ் என்னென்ன பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லா பேங்கிள்ஸையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே பாக்ஸ்க்குள்ளே அழகாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். எவ்வளோ பேங்கிள்ஸை வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நம்ம எதனா ஒரு பேங்கிள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் அந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே தூக்கிட்டு நமக்கு எந்த பேங்கிள் வேணுமோ அந்த பேங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு சைடு வந்து ஸ்டிக்கை வந்து அப்படியே உள்ளே வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ அந்த வீடியோ கிளிப் வந்து நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத. அப்புறம் நமக்கு எந்த பேங்கிள் வேணுமோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதே அந்த ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த குச்சை வந்து போட்டு விட்டுடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜுவல் பாக்ஸை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேஸ்ட்டான ஷூ பாக்ஸை என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி நம்மளோட ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த சூப்பரான சோலி அனார்கலி சோலி பார்த்திங்கன்னா 1900 ரூபாய் வருது. நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து நம்மளே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான இந்த ப்ரைடல் சாரீ தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிங்கிள் பீஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது சிங்கிள் பீஸ் இல்லை, இந்த ஒரு கலர் மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1600 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த பூனம் சாரீ இருக்குது பார்த்திங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 599க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெளியே கண்டிப்பாக 800 900 ரூபாய்க்கு கம்மியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்லேருந்து நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸ் வந்து வேர் பண்ணக்கூடிய செலிப்ரிட்டி ஃபேஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் அனார்கலி குர்த்தி பார்த்திங்கன்னா நம்ம 999க்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸில் ஏன்னா பிடிச்சிருந்துச்சி ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் ராசி கலெக்ஷன் அஃபிஷியல் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ராசி கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட நம்மளை போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்லேயே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.